பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் ஆக்சுவலாக பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதாங்க சார். ஒரு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. இப்போ குழந்தை வந்து இந்த நட்சத்திரத்தில், இந்த ராசியில், இந்த லக்னத்தில், இந்த கிரக அமைப்புகளில் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு எந்தெந்த எழுத்துக்கள் வேணும், எது இந்த குழந்தைக்கு நல்ல பலமாக இருக்கும் அப்படிங்கிறதோட நம்ம எடுத்து நிறுத்திங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ளே போய் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பலன் பார்க்கறது மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறது. இதே ஒரு ஜோதிடருக்கு வந்து இப்போ நீங்கள் கொடுத்தது கேட்கும்போது ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஜோதிடரே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு குழந்தை ஒரு பிறக்கிற நட்சத்திரம் இருக்கு இல்லைன்னா அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கான எழுத்துக்களில் தான் பொதுவாக பேர் வைப்பாங்க. இது ஓகே, இது சரியான முறையும் கூட. ஆனால் இதுக்கு நீங்கள் பலன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு ஆயுள் காலம் அப்படிங்கிறதே கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ரஜினி சார் ஸ்டைலில் தான் சார். அதாவது சாகர நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் நரகம் ஆயிடுவாங்கல்ல. உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆயுள் கணிதத்தை போடக்கூடிய ஜோதிடர்கள் இங்கே மிக மிக குறை. எந்த ஃபீல்டில் அந்த குழந்தைக்கு இயல்பான நாட்டம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டில் அந்த குழந்தைய சேர்த்தோம். இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் அப்படி. இது கண்டிப்பாக சின்ன வயசில் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜோதிடத்தை பார்த்து பேரண்ட்ஸு குழந்தை எல்லா வச்சும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் பக்தி பிளஸ் நேர்லவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் கோட்டுமொழி சத்யா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நம்ம இன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்ப்பது சரியா தவறா அந்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம். முதல்ல ஒரு பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கலாமா இல்லை கூடாதாங்க மேம்? பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் ஆக்சுவலாக பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதாங்க சார். ஒரு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. சரிங்க மேம். அது எதனால அப்படின்னாங்க சார், அதாவது இப்போ குழந்தைக்கு வந்து நம்ம ஜாதகம் வந்து சரி ஓகே குழந்தை பிறந்துருச்சு அப்படிலாம் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம். குழந்தை பிறந்த நேரம் பெற்றவங்களுக்கு எப்படி இருக்குது, தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்குது, தாய் மாமனுக்கு எப்படி இருக்குது, பெரியப்பாக்கு எப்படி இருக்குது, இப்படியே லைனாக கேட்குறது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஜோதிடர் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க எல்லாருக்கும் நல்லா இருக்குது, மாமாவுக்கு எப்படி இருக்குது, அவருக்கு நல்லா இருக்குது, தாத்தாக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அவருக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நெஞ்சு வலியாக இருக்குன்னு சொன்னார். குழந்தை பிறந்த நேரத்துக்கு அதை ஏதாவது ஆயிருமா? அதாவது ஜோதிடரே பேசாமல் இருந்தாலும் இவங்க அவள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார். அப்போ இது வந்து எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் இப்படியே தொடர்ந்து கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் சொல்ல மாட்டாங்க. அப்போ சப்போஸ் ஏன்னா அங்கே அவங்களுக்கு பார்க்கும்போதே சில விஷயங்கள் தெரியும். அப்போ இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்க தாத்தா கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும், மாமா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்கன்னா உடனே அடுத்த செகண்ட் என்னென்னா, குழந்தை பிறந்தது நேரம் சரியில்லை, குழந்தை பிறந்தது சரியில்லை, அதனால தான் அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பரவாயில்ல, மக்கள் அப்படி தான் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. அப்போ இந்த புரிதல் தவறான புரிதல். எந்த ஒரு பிறந்த குழந்தையினுடைய தன்மையும் யாரையுமே பாதிக்காதுங்க சார். இப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சப்போஸ் அந்த குழந்தையோட ஒரு பெரியப்பாவுக்கு நீங்கள் அவர் ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தம்பிக்கு குழந்தை பிறந்த பிறகு இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி ஒரு வீடு யோகம் இருக்கும், இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு தொழிலில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா கடன் பட வேண்டிய சூழல் வந்துடும் அப்படிங்கிறது அவர் ஜாதகத்தில் இருக்கும். அதே வந்து குழந்தையோட அப்பா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இவருக்கு 27வது வயதில் குழந்தை பிறக்கும் பொழுது அவருடைய அண்ணனுக்கு அது ஒரு பொருளாதார ரீதியான சிக்கலை கொடுக்கும், இல்லைன்னா ஒரு வீட்டு யோகத்தை கொடுக்குங்கிறது இவரோடதில் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துட்டிங்கனாலும் அது இதில் இருக்கும். நீங்கள் குழந்தை ஜாதகத்தை கொடுத்துட்டு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ அந்த ஜாதகத்தை வச்சு சொல்லும் போது என்ன ஆகுது, குழந்தை பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்களாம் உட்காந்து இதை பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு பரிகாரத்தை போடுறது, தேடுறது, அப்புறம் அதுக்கு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமாங்கிறது, அப்புறம் குழம்பிக்கிறது, வருத்தப்படுறது. இது எப்படி இருக்குன்னா, சிவனேன்னு இருக்கிற விஷயத்த நம்மளே அதை பெருசு பண்ணி இஷ்யூ ஆக்குற மாதிரி தான். ஸோ குழந்தை பிறந்த 1 வருடம் வரைக்கும் தயவு செய்து ஜாதகம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக நான் வலியுறுத்த வேண்டியது. சரிங்க மேம். இப்போது பெரும்பாலுமே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போதே நம்ம வந்து பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அதனால் நியூமராலஜி படி பெயர் வைக்கிறதுக்காக தான் ஜாதகம் சில பேர் எழுதுகிறாங்க. சில பேர் வந்து பிறந்தோடனே ஜாதகத்தை எழுதி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஜாதகம் எழுதுறது வந்து 1 வருடம் கழிச்சு தான் எழுதணுமா? அதே சமயம் நியூமராலஜிங்கும் போது ஜாதகம் கணிக்காமல் அதை செய்ய முடியுமா? அது கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க சார். அதாவது என்னென்னா, நீங்கள் குழந்தை பிறந்த அந்த நேரம், இப்போல்லாம் குழந்தை பிறந்தோன்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே பேர் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ
நீங்கள் ஜாதகம் பார்த்து தான் குழந்தைக்கு நீங்கள் அந்த எழுத்துக்கள் எல்லாமே எடுத்து கொடுப்பீங்கன்னா அதோடு நம்ம நிறுத்திக்கணும். இப்போ குழந்தை வந்து இந்த நட்சத்திரத்தில், இந்த ராசியில், இந்த லக்னத்தில், இந்த கிரக அமைப்புகளில் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு எந்தெந்த எழுத்துக்கள் வேணும், எது இந்த குழந்தைக்கு நல்ல பலமாக இருக்கும் அப்படிங்கிறதோட நம்ம எடுத்து நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த உள்ளே போய் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பலன் பார்க்கறது மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறது. இதே ஒரு ஜோதிடருக்கு வந்து இப்போ நீங்கள் கொடுத்தது கேட்கும்போது ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஜோதிடரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பாந்தமாக சொல்லணுமோ அந்த மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம போய் உள்ள ரொம்ப பலன்கள் கேட்குறதோ இல்லை ஜோதிடர் பலன்கள் வேறு சிலது சொல்கிறதையோ தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ நியூமராலஜி படி பெயர் வைக்கிறதுலேயே சில வழிமுறைகள் ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி கடைபிடிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய வழிமுறைகள் என்ன, அதில் என்ன அப்படி வித்தியாசங்கள் இருக்கு மேம்? சார், நியூமராலஜி அப்படிங்கிறது நம்முடைய ஜோதிடத்தின் ஒரு அங்கம் தான். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு குழந்தை ஒரு பிறக்கிற நட்சத்திரம் இருக்கு இல்லைன்னா அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கான எழுத்துக்களில் தான் பொதுவாக பேர் வைப்பாங்க. இது ஓகே, இது சரியான முறையும் கூட. ஆனால் இதுக்கு நீங்கள் பலன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு உதாரணம் சார், இப்போ வந்து ஒரு குழந்தை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. 2 குழந்தைங்களுக்கு இப்போ திவ்யான்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு திவ்யா நல்லா இருக்காங்க, பட் ஒரு திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டு இருக்கிறாங்க, ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறதுக்கு திணறாங்க. ஒரு திவ்யா தைரியமாக இருக்காங்க, ஒரு திவ்யா தைரியமாக இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நட்சத்திரப்படியான சரியான எழுத்து தானே, அப்போ பேர் சரியாக தானே இருக்குது. அப்பயே அந்த 2 பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்போ இல்லை ஏதோ நம்ம இன்னும் கவனிக்க வேண்டியது, நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த அப்டேட் வெர்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கிற திவ்யாவுடைய ஜாதக கட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கான தன்மைகள் அங்கே கரெக்டாக போய் செட் ஆகிருக்கு. அப்போ அந்த ஜாதகத்திற்கான பேராக அது இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு அது செட் ஆகிடுச்சு. இந்த திவ்யாவோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த பெயருக்கான தன்மைகள், அந்த கிரகங்கள் இங்கே பலவீனமாக இருக்குன்னா அப்போ அந்த பொண்ணுக்கு அது பலவீனமாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ என்ன செய்யணும், அந்த எழுத்துக்கள் அந்த ஜாதகப்படி அந்த குழந்தைக்கு பலமாக இருக்குமா அப்படி பார்த்து தான் ஒன்று பேர் எடுக்கணும். இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நியூமராலஜியா, ஆனால் ஜாதக கட்டத்தை ஆய்வு செய்து அதில் பலமாக இருக்கிற கிரகங்கள் அதை எடுத்து அந்த கிரகத்திற்கான எழுத்துக்களை அடிப்படையாக வச்சு பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது குழந்தைக்கான தனிப்பட்ட பலம் வாய்ந்த பெயராக இருக்குங்க சார். சரிங்க மேம். இப்போ பொதுவாகவே வந்து ஆயுள் காலம் அப்படிங்கிறத வந்து இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறந்தோடனே ஆயுள் காலம் பற்றி கேட்குறாங்க. ஈவன் ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் வளரும் போதே வந்து அவங்க லைஃப் டைம் எப்படி இருக்குங்கிறாங்க. அது முதல்ல சரியான முறையாங்க? இல்லைங்க சார், பொதுவாக வந்து ஒரு ஆயுள் காலம் அப்படிங்கிறதே கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ரஜினி சார் ஸ்டைலில் தான் சார், அதாவது சாகர நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் நரகம் ஆயிடுவாங்கல்ல. உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆயுள் கணிதத்தை போடக்கூடிய ஜோதிடர்கள் இங்கே மிக மிக குறை சார். காலம் வந்து ஒரு சிறந்த மாஸ்டருங்க சார். அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமுதாய சூழல் மாற மாற காலம் சில விஷயங்களை தன்னோடு அழித்து கொண்டு போயிருக்கு. அதில் ஒன்று தான் ஜோதிடத்தில் ஆயுள் கணக்கு அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுள் கணக்கு தெரிந்த ஜோதிடர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஆயுள் கணக்கு போடுறதில்ல, ஆயுள் கணக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ யாராவதுக்கு ரொம்ப ஒரு அவசர காலநிலை, ஒரு விபத்தாயிடுச்சு, இல்லை ரொம்ப இறுதி கட்டத்தில் இருக்காங்க, பிழைப்பாங்களா மாட்டாங்களா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அந்த ஜோதிடர்கள் அந்த கணிதம் போடுறாங்க. போட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெடிக்ஷனை பார்த்து பதமாக அந்த இருக்கிறவங்களுடைய மனநிலை பொறுத்து தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு இவ்வளோதான் ஆயுள் அப்படிங்கிறத நன்று உண்மையான ஜோதிடர்கள் சொல்ல மாட்டாங்க சார். அவங்க சொல்கிறதும் இல்லை. இல்லைங்களே, எனக்கு தெரிஞ்ச வந்து அப்போல்லாம் எழுதி வச்சுருந்தாங்களே, இந்த மாலை நேரத்தில் இந்த சாரல் அடிக்கின்ற அந்த சாரல் பொழுதில் இவருடைய உயிர் பிரியம்னு அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. ஆமாங்க சார், ஜோதிடத்தில் ஆயுள் கணக்கு 100% போட முடியும். ஆனால் இன்னைக்கு அதை தெரிந்தவர்கள் வெகு சிலர் மட்டும்தான். அவங்களும் இதை வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, வேண்டாம் அப்படிங்கிறது. சார் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு ஆயுளுக்கு வந்து உங்களுக்கு பங்கமாக இருக்குது அப்படின்னு வந்தாலே 2 வகையான ஏமாற்றங்கள். ஒன்று, நீங்கள் வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணுனா சரியாயிரும்னு சொல்லிட்டு பரிகாரத்தில் போட்டுறோமா, அப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆயுள் பங்கம் அந்த மாதிரி நிலைனா இருந்துருச்சுன்னா நம்ம போய் இறந்ததுக்கப்புறம் வந்து கேட்கவா முடியும்? நீங்கள் சொன்னீங்க, நான் பண்ணினேன், நான் போயிட்டேன்னு வந்து கேட்க முடியுமா? வழியும் கிடையாது. ஒன்று. 2 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆயுள் கணக்கு அப்படின்னு வந்து கேட்குறீங்க, ஒரு ஜோதிடர்கிட்ட என்னோட ஆயுள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க சார், என்ன பதில் எதிர்பார்ப்பாங்க?
ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன பதில் எதிர்பார்ப்பாங்க? உங்களுக்கு ஆயுள் நல்லா இருக்கு, தீர்க்காயுளா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு தானே. சரி, ஓகே. நாங்களும் வந்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு, சார் உங்களுக்கு ஆயுள் எல்லாம் நல்லா இருக்குங்க சார், அதெல்லாம் தீர்க்காயுள் தாங்க சார் அப்படின்னு சொன்னால் சிலருக்கு திருப்தி, பலருக்கு இக்கு. சொல்ல மாட்டேங்கிறாங்களோ, ஒருவேளை உண்மையாக கணக்கு போட தெரியலையோ, இல்லை அப்படின்னா ஒருவேளை ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்களோ, இப்படி ஒரு ஆசிலேஷன் வருது. ஒன்று. ரெண்டாவது வந்து சில ஜோதிடர்கள் நம்ம வந்து இவங்க கேட்டுட்டாங்க, அவங்களா சொல்கிறது இல்லை, கேட்டுட்டாங்க அதனால சொல்லுவோன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு 40 வயது இருக்கிற ஒரு நபர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 50 வயதில் அவர் போட்ட கணக்குக்கு 50 வயதில் இவங்களுக்கு வந்து ஒரு கண்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் கேட்குறாரு, சாமி எனக்கு ஆயுசெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கு அப்படி. அவர் வந்து சொல்கிறாரு, பாருங்கள் அந்த 50 வயசில் ஒரு கண்டம் தப்பிக்க வேண்டியது இருக்குது, முடிஞ்சுதுங்களா? போதும், அந்த ஒரு வார்த்தை போதுங்க சார். இவருக்கு 40, அடுத்து 10 வருஷத்தில் நடக்க போகுது. இவர் நிம்மதியாக இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க சார். அந்த ஒரு உள்ளுக்குள்ளே வந்து அந்த பயம் க்ரியேட் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்கிறனால முதல்ல நம்ம நிம்மதியாக, திருப்தியாக, அமைதியாக அனுபவித்து வாழ்கிறோமா? ஒன்று இறந்த காலத்தினுடைய வருத்தங்கள், எதிர்காலத்தினுடைய பயங்கள், இப்படி நம்மளுடைய நிகழ்காலம் என்னவா இருக்குன்னா இறந்த காலத்தில் இருக்கு, இல்லைன்னா எதிர்காலத்தில் இருக்கே தவிர நிகழ்காலத்தை நம்ம வாழலை. நிகழ்காலத்தை முதல்ல ஒழுங்காக வாழ்ந்தோம்னா தான் எதிர்காலத்தை சரியாக அமைக்க முடியும். நிகழ்காலத்தை கவனம் செலுத்தாமல் எனக்கு இறக்குறனால சொல்லுங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வேண்டாம், அது தெரிஞ்சுக்கவே வேண்டாம் அப்படிங்கிறதுங்க சார். ஸோ ஆயுளுடைய கணக்கு இல்லை ஆயுள் காலத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை வேண்டாம். கண்டிப்பாக. இப்போது ஒரு குழந்தை பிறக்கும் போதே மேம், அந்த குழந்தை வந்து வருங்காலத்தில் ஒரு டாக்டர் ஆவாங்க, இல்லை ஒரு இன்ஜினியருக்கான அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி ஜாதகத்தை வைத்தே தொழிலை வந்து தொழிலாகட்டும், வேலையாகட்டும், அதெல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட காலங்களாகவே இப்போ இந்த குழந்தை பிறக்கும் போதே அதை துல்லியமாக சொல்ல முடியுமா? அதே மாதிரி அதற்கான பாதை நம்ம தொடர்ந்து பின்பற்றது சரியாக இருக்குமாங்க சார்? அதாவது என்னென்னா, பொதுவாக உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி பயங்கர அப்டேட்டாக இருக்குது. புதிதான துறைகள் நிறைய உருவாகிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இப்படி வந்து ஒரு 5-6 படிப்புகள் தான் இருந்ததுங்க சார். பட் இன்னைக்கு இன்ஜினியரிங்கில் எத்தனை ஃபீல்டு இருக்குது, எத்தனை துறைகள் அவங்க படிக்கணும், எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அப்போ இவ்வளவு இருக்குது. அப்போ ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு சப்போஸ் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு எடுத்துக்கோங்களேன், அப்போ நமக்கு இருந்தது மொத்தம் ஒரு 8-9 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்போ வந்து எடுக்குன்னா ஓகே இன்ஜினியரிங் படிக்கலாங்க, இன்ஜினியரிங் என்ன இது, இன்ஜினியரிங்கில் இதை படிக்க வைங்க, இந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். சரி, இப்போ மெக்கட்ரானிக்ஸ்னு ஒன்று வந்து உட்காந்துருக்கு. இப்போ வந்துட்டு அன்னைக்கு ஜோசியர் சொன்னார், அதனால நான் இன்னைக்கு என் பையனை மெக்கானிக்கல் தான் சேர்த்தோன்னா, இப்போ மெக்கானிக்கலுக்கு அடுத்து எவ்வளோ அப்டேட் வெர்ஷன் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னாங்க சார், எக்ஸ்ட்ரா கரிக்குலர். அந்த குழந்தைக்கு தன்னுடைய படிப்பு அப்படின்னு வந்தால், சில குழந்தைங்க வந்து 8 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து படினாலும் படிச்சிடும். சிலது வந்து புரியாத சப்ஜெக்டை, புரியாத அந்த கொஷின் ஆன்சரே தெரியாது, பட் அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா பொட்டு தள்ளி மனப்பாடம் பண்ணி எடுத்துரும். இன்னும் சில குழந்தைகள் புரிஞ்சாதான் என்னால் எழுத முடியும் அப்படின்னு ஒரு வகை குழந்தைகள். சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்காராது, ஒரு 10 நிமிஷம் உட்காரும் ஓடிட்டு வரும், 10 நிமிஷம் உட்காரும் ஓடிட்டு வரும். அப்போது அந்த குழந்தையினுடைய முதல்ல தன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு ஜோதிடரும் பெற்றோர்களும் கலந்து தீர்மானிக்கணும், ஜாதகத்தில் எடுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வயசில் எக்ஸ்ட்ரா செய்யுங்க. இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா புத்தியை உபயோகப்படுத்தக்கூடியதா, உடல் உழைப்பு வந்து உபயோகப்படுத்தக்கூடியதா, கலைகளின் நாட்டம் இருக்குதா, இல்லை விளையாட்டுக்களில் நாட்டம் இருக்குதா, எந்த ஃபீல்டில் அந்த குழந்தைக்கு இயல்பான நாட்டம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டில் அந்த குழந்தைய சேர்த்தோம். இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ். அப்படி இது கண்டிப்பாக சின்ன வயசில் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜோதிடத்தை பார்த்தும் பேரண்ட்ஸு குழந்தை எல்லாம் வச்சும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பையன் ஒரு 17 வருஷம் 18 வயசில் என்ன யூஜி கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 வயசில் உட்காந்துட்டு பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக. சரிங்க மேம். இப்போ நம்ம ஒரு பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குற முறைகளும் பற்றியும் என்னென்னலாம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது ரொம்ப விரிவாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருக்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.